இனி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 நாளாகவும் 26:5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இந்த வசனத்துக்கு கொடுத்த கடவுள் மட்டும் நான் சொல்ல பார்ப்போம். இங்கே உசியா ராஜாவாக ஆகும்போது 16 வயது, 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டார். இவருடைய தகப்பன் பெயர் அமத்சியா. இந்த உசியா ராஜா சகரியா என்னும் தேவ மனிதன் வழிகாட்டுதலில் நடந்தார். அதனால் தேவன் உசியாவுக்கு போரில் வெற்றியை கொடுத்தாரு, நாட்டை வளர்ச்சியடை செய்தார், புகழும் அதிகமாக இருந்துச்சு. இவ்வளவு தேவன் உசியாவுக்கு கொடுத்தபோது அவருக்குள்ள பெருமை குணம் வந்துருச்சு. இந்த பெருமையினால் ஆலயத்துக்குள்ளே போய் தூபம் எரிக்கிற முயற்சி செய்தார். இந்த வேலை தேவன் ஆசிரியர்களுக்கு மட்டுமே கொடுத்தது. இதனால் உசியா ராஜாவை தேவன் தண்டித்தார். ராஜாவுக்கு குஷ்டம் வந்தது. வாழ்நாள் முழுவதும் தனியாகவே இருந்து மரித்து போகிறார். இவ்வளோ நாளாக சகரியா கிட்ட கேட்டு அவருடைய ஆலோசனையில் தேவனுக்கு என்ன இஷ்டமோ அதன்படி நடக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் ராஜாவுக்கு இல்லை. ஆசீர்வாதம் தான் இருந்துச்சு. எப்போ தலைகணம் பெருமை வந்ததோ அப்போதில் இருந்து ராஜாவை அழிவை தேடிக்கிட்டார். நம்ம தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் அது கடைசி வரைக்கும் ஆசீர்வாதமாக தான் இருக்கணுமே தவிர அதை நம்ம தவறாக பயன்படுத்தும் போதும் தவறாக அணுகும் போதும் தேவன் அதை தண்டனையாக நமக்கு மாற பண்ணிட்டார். அப்போது எவ்வளோ உயரத்துக்கு தேவன் நம்மளை கூட்டிகிட்டு போனாலும் தாழ்மைன்றது இருக்கணும். ஆமேன்.